அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த பாக்ஸ் இன்னைக்கு எப்படி பண்ண போறேன்றத நானு சொல்றேன். போன வீடியோ வந்து ஃபைனல் வீடியோ வந்து என்னால அப்டேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் அத பண்ணும்போது, நான் உங்களுக்கு அந்த ஃபைனல் வீடியோ மட்டும் போடுறேன். பட் இப்ப இந்த பாக்ஸ், இது வந்து அதோட அகலம் வந்து 9க்கு 6க்கு 3. கோர வந்து ஒயிட்ல கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து லிட்டு வந்து பிங்க்ல கேட்டிருந்தாங்க. அதனால பிங்க் கலர் போட்டு சைடு எல்லாம் பிங்க் கலர் ஜருக போட்டாச்சு. இப்ப இந்த பாக்ஸ் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப இந்த பாக்ஸுக்கு பொதுவாவே என்னென்ன வேணும்ன்றத எல்லாமே எடுத்துட்டேன். எல்லாமே நான் வந்து கம்மு போட்டு காய வச்சுட்டேன். இது மூடியோடது. இது மூடிக்கு இந்த சைடு. இது வந்து பாக்ஸு. பாக்ஸுக்கு உண்டான 4 அட்டை. மூடிக்கு உண்டான 4 அட்டை. சைடு ஒட்டுற அட்டை. இதெல்லாம் நான் கம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஏன்னா கம் போட்டு காயறதுக்கு லேட் ஆகுதுனால, மொதயே கம் போட்டு வச்சுட்டேன். இப்ப இதுக்கு ஒட்டுற சைடு ஒட்டுற கோர. இதுவும் நான் எடுத்து எல்லாமே நான் கம் போட்டு வச்சிருக்கேன். இப்ப கம் போட்டு வச்சுட்டேன். இப்ப இந்த மூடியோட இது அந்த ப்ரொக்கேடு கிளாத்து. இத வந்து நானு எல்லாமே எடுத்து 1/2 இன்ச்சுக்கு கம் போட்டு வச்சுட்டேன். இத நான் போக போக சொல்றேன். பட் காயட்டும் அப்படின்றதுனால எல்லாமே நான் ரெடி பண்ணி இப்ப ரெடியா வச்சிருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலான்றத பார்த்துருவோம். இப்ப இது மூடி இது தனியா எடுத்து வச்சுருவோம். இப்ப இது பாக்ஸ். எல்லாமே கம் போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் வேகமா ஊத்தி காமிக்கிறேன். நீங்க கம் போட்டீங்கன்னா இப்படி வச்சோடனே ஒட்டி நின்றுக்கும். அதனால கம் போட்டு காய வச்சுருங்க. இது கம் போட்டாச்சு. இப்ப கோர அன்னைக்கு பெரிய பக்கம் இருந்தா ஒட்டுறோம். அதே மாதிரி ஒட்டுறேன். ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப ரொம்ப காஞ்சிச்சு. இப்ப போட்டாச்சு. எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப ஜருகு ஓட்டுறது கம்மு. அதாவது ஜருகை சுத்தளவு எடுத்துக்கணும். எடுக்கும்போது 1 இன்ச்சு சேர்த்து வச்சு எடுத்துக்கங்க. இது 1 இன்ச்சு சேர்த்து வச்சு எடுத்துக்கங்க. இப்ப இந்த கம்மு வெளியில எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. உள்ளுக்கு எவ்வளவு இருக்கு. இத மாதிரி கம் போடணும். இதே மாதிரி கீழே கம் போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இல்லையா, கீழேக்கு கோரையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கீழேயும் கம் போட்டு வச்சுட்டேன். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுறோம். முடிஞ்சுச்சு. இப்ப இதுவும் அளவு பாருங்க. ஒட்டி இருக்கு. இப்ப இதுல 1/2 இன்ச்சு வச்சு இங்கிட்டு எவ்வளவு வருது. இதுக்கு ஏத்த மாதிரி மேலையும் கீழையும் இதே மாதிரி கம் போட்டு எப்பயுமே காய வைக்கணும். இப்ப நான் இந்த பாக்ஸுக்கு இதே மாதிரி இல்லையா, இப்ப இந்த பாக்ஸ இதே மாதிரி கம்மு போட்டு காய வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு கம் போட்டு காய வைக்கணுமா டைம் ஆகும் இல்லையா, அதனால கம் போட்டு நான் காய வச்சுட்டேன். இப்ப இதை ஒட்டுறேன் பாருங்க, எப்படி ஒட்டுறேன் பாருங்க.
பொதுவாகவே கம்மு போட்டு காய வைக்கணும் இல்லையா? அதனால காய வைக்கிறது தான் டைம் ஆகும். அதுக்குள்ள எல்லாமே எனக்கு காய வைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி பாக்ஸே 2, 3 பாக்ஸ் பண்ணிடலாம். போன வீடியோ அதனால தான் அப்லோட் பண்ணவே முடியாம போயிடுச்சு. கடைசி ஸ்டேஜ்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எடிட் அதாவது இன்சர்ட்ல வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஜிபி அதிகமா போச்சுனால அது டவுன்லோடு ஆக மாட்டேன்ருச்சு. ஓகேயாச்சு. இப்ப இந்த 4 காரணம் லைட்டா புடிச்சு விடுவேன். புடிச்சு விட்டுட்டு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு மட்டும் இப்படி விட்டுடுங்க. இந்த புடிச்சு ஒட்டுற இடத்த மட்டும் அப்படி பார்த்து இப்படி வெட்டிவிடுங்க. என் பிள்ளைங்க வர்றதுக்குள்ள இதை பண்ணணும். இல்லைன்னா அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாக்ஸ் வேலையே முடிஞ்சுச்சு. இந்த கம்மு காய வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் நமக்கு டயம். அதை நம்ம கரெக்டா எடுத்து காய வச்சோம்னா கரெக்டா இருக்கும். பட் நான் இவ்வளவு நாள் அந்த வீடியோல நான் இப்படி யோசிக்கல. பாட்டுல இருந்து எல்லாமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து எனக்கு ரொம்ப இதாகுது. அதனால அளவு இது மாதிரி எடுத்துக்கிட்டு போட்டு காய வச்சிருங்க. காய வச்சுட்டு இப்படி அவ்வளோதான் முடிஞ்சு. என்னைக்கு இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை ஒட்டிட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒட்டுங்க. இல்லைன்னா நகண்டு ஒரு மாதிரியா கிராஸ் கொடுத்துரும். அவ்வளோதாங்க. பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மூடி எடுக்கணும்னா இதோட அகலம் வந்து 6.5 இன்ச்சு கிடச்சிச்சு டேப்பு அளவு எடுக்கும்போது. இதோட அகலம் வந்து 8.5 கிடைச்சிச்சு. அதனால அட்டை எடுத்துக்கிட்டேன். அட்டையில வந்து இது 8.5 இன்ச்சு கிடைச்சிச்சு. அதனால இந்த 8.5 இன்ச்சை நான் அப்படி எடுத்து 1 இன்ச்சு அளவுக்கு அந்த தருகு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்து ஒட்டிக்கிட்டேன். கவனமா எடுங்க. மூடி வந்து பெருசாயிடக்கூடாது. ஒரு கோடு அளவு குறைக்க வேண்டியிருக்கும், கூட்ட வேண்டியிருக்கும். அதை மட்டும் பார்த்து நீங்க அளவு எடுக்கணும். ஓகேங்களா? இவ்வளவு பண்ணிட்டு கடைசி இருந்ததுல கவுண்ட் போட மறந்துட்டோம். சாரிங்க, தப்பா பண்ணிட்டேன். இப்படி வச்சு பண்ணணும். இந்த அவசரத்துல கொஞ்சம் டக்கு டக்கு பண்றதுக்குள்ள இதாயிடுது. அதனால அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மூடி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கூடு இருக்குயா, இந்த கூடு நான் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கூட இருந்தா அப்படி வெட்டிக்கணும். அவ்வளோ ஒன்றும் தெரியாது. சும்மா எட்டை வெட்டுறதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த பக்கம் அப்படித்தான் இருக்கு வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இந்த ஜாயிண்ட்ல கம் போட்டுக்கணும். இப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்பாஞ்ச் வெட்டணும். நான் ஆல்ரெடி இங்க கம்மு போட்டிருக்கேன், எல்லாமே கம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போதைக்கு லேஸ் அந்த ஸ்பாஞ்சு ஒட்டுறதுக்கா உடனே ஒட்டுறதுக்கா இதை வச்சிருக்கேன். இதே மாதிரி மூடி அளவு எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதை வந்து ஒட்ட எவ்வளவு தூரம் ஒட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் ஒட்ட வெட்டிருங்க. இப்ப நான் வெட்டினாலும் லேட் ஆயிடும். அதனால நான் வெட்டிய வச்சிருக்கேன். இப்ப இதுல மூடி பாத்துக்கிறேன், கரெக்டா இருக்கு. வெட்டிய வச்சிருக்கேன். இப்ப இந்த மூடியிலே எட்டிய வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுல 4 பக்கமும் இதை காட்டி
கையளவு தான் கூட எடுத்திருக்கேன் 1/2 இன்ச்சு. அதே மாதிரி நீங்களும் 1/2 இன்ச்சு எடுத்துக்கங்க. அதே அந்த கையளவுக்கு தான் கம்மும் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கம் போட்டுக்கிட்டு அப்படி வச்சுக்கங்க. இப்படி வச்சுக்கிட்டு 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த பார்த்தீங்களா, இப்படி ஒரு 2 அட்டையை எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஃபேன் ஓடுது, அதனால நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சுக்கிட்டு இந்த 2 கையும் அப்படி மெதுவாக கொண்டு போய் இப்படி அமைக்கணும். உங்களுக்கே தெரியும், இப்போ நீட்டா இருக்கும். நம்ம கையை வச்சு இழுக்கிறக்காட்டி இந்த மானி ஏதாவது ஒரு பொருளை வச்சு இழுத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 கார்னர் இப்படி செஞ்சுட்டு இதை வெட்டி விட்டுருங்க. ட்ரிம்மரை வச்சு ரொம்ப வெட்டாம அந்த இது தூக்கி நமக்கு தேவை இருக்காதோ அதை மட்டும் வெட்டி விடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுங்க. இப்போ இந்த இடத்துல கம்மு போட்டுருங்க. இது வந்து இப்போ நான் கம்மு போட்டேன்னா இது தூக்கிக்கிறோம். அதனால 1க்கு 2 தடவை செஞ்சுக்கிறேன். லைட்டாக காய வைக்கணும். கம்மு போட்டால் காய வைக்கணும். அதனால இதை லேசாக இப்போ நான் ஒட்டி இருக்கிறது லேசாக காயட்டும். இப்போ இந்த ஓரம் இந்த 1 இன்ச்சு அகலம் இருக்கியா, அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கம்மு போட்டுக்கிறோம். இப்படி கொஞ்சம் கிராஸ் இந்த மாதிரி கிராஸில் பாருங்க, உங்களுக்கு எதுவுமே நேராக இருக்கான்னு பாருங்க. அப்படி சப்போஸ் நேராக இல்லைன்னா திருப்பி இன்னொரு வட்டம் இப்படி செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நேராக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் கம் போடணுமா, கம் போட்டு காய வைக்கணும். பட் நான் ஆல்ரெடி காய வச்சிருக்கேன். அதே அளவு இந்த மூடி அளவுக்கு சரி இப்படி எடுத்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். நான் அளவு எடுத்து வெட்டி அது கம் போட்டிருக்கேன். இப்போ கம் போட்டுட்டேன். இப்போ நான் அதை ஒட்டுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அளவுக்கு தான் கம் போடணும். கரெக்டாக கம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது இந்த இதாங்க பாக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். பட் இது என்னன்னா இந்த இது எல்லாமே காய வைக்கணும். காய வச்சா இவ்வளவுக்கு ஈஸியா இந்த வேலையை பார்க்கலாம். என்னைக்கும் கம்மும் தான் ஒட்டும். அதனால இந்த கம்மு இப்படி போட்டு இப்படி ஒட்டிருங்க. அவ்வளோதாங்க, பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடம் கொஞ்சம் பாய விட்டு லேசா உள்பக்கம் குத்தியில் வச்சு தட்டிக்கிறணும். இந்த பக்கம் இப்படி உள்பக்கம் தட்டிக்கிறணும். அந்த மாதிரி எல்லா பக்கம் தட்டிக்கிறணும். அழகான பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த பாக்ஸு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.